வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு சுகி கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, காளான் வச்சு ஈஸியாக ஒரு சைட் டிஷ் தான் பண்ண போகிறோம். திடீர்னு தயிர் சாதமோ சாம்பார் சாதமோ செய்யும்போது ஏதாவது சைடில் இருந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்னு தோன்றப்ப இதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அல்டிமேட்டாக இருக்கும் டேஸ்ட்டு. வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அந்த கடாயில் பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக நறுக்கி அதோட கருவேப்பிலையும் சேர்த்து அதை நல்லா வதக்கிக்கோங்க. இதில் நல்லா வதங்கி வர டைமில் சில்லி ஃப்ளேக்ஸ் எடுத்து அதையும் அதோடு ஆட் பண்ணிக்கோங்க. இது 2 ஸ்பூன் இருக்கும். சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டு நல்லா அதை வதக்கி விட்டுட்டு இதோட 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் சேர்த்து நல்லா சாட்டே பண்ணிக்கிட்டே வாங்க. இதுக்கிடையில் காளானை நல்லா கழுவிட்டு அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. உருளைக்கிழங்கு வெட்டி அது முன்னாடியே ஒரு 2 நிமிஷம் மட்டும் அது நல்லா வேக வச்சு அதை தனியாக எடுத்து அந்த நீரை வடிச்சிட்டு எடுத்து வச்சுருங்க. இப்போ இந்த காளானையும் இந்த உருளைக்கிழங்கு 2யும் அந்த வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி நல்லா சுருண்டு வரணும். காளான்லாம் நல்லா சுருண்டு வந்துடும். நம்ம அதாவது கிளறி விட நல்லாவே சுருண்டு வந்துடும். உருளைக்கிழங்கு ஆஃப் குக் இருந்தால் போதும். ஏன்னா திருப்பி நம்ம பாயில் பண்ணும்போது இன்னுமே அது நல்லா பாயில் ஆகிடும். இப்போ ஒரு தட்டு வச்சு நல்லா மூடி வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து அதை திறந்து பாருங்கள். இன்னுமே நல்லாவே குக் ஆகிருக்கும். இப்போ உப்பு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா கிளறி விடுங்க. இது நல்லா மிக்ஸ் ஆகி வந்த உடனே 1 ஸ்பூன் பெப்பர் பவுடர், 1 ஸ்பூன் பெரி பெரி மசாலா இதெல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் ஜீரகம் அது நல்லா பவுட்ரு பண்ணி வறுத்துட்டு பவுட்ரு பண்ணணும். அது நல்லா பவுட்ரு பண்ணி அது 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. பெரி பெரி மசாலா எதுக்குன்னா இதுக்கு டேஸ்ட் கொஞ்சம் நல்லா என்ஹான்ஸ் ஆகும். சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். கடைசியாக கொத்தமல்லி தழை போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க, டேஸ்டியான காளான் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நல்லா தயிர் சாதத்தோட இல்லை சாம்பார் சாதத்தோடு மிக்ஸ் பண்ணி சாப்பிடுங்க. வேறு லெவலில் இருக்கும். இப்போ நான் லஞ்ச் பாக்ஸுக்கு தயிரும் சாம்பாரும் 2ம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி அதோட இப்போ நம்ம பண்ண உருளைக்கிழங்கு காளான் ஃப்ரை வச்சுருக்கேன். டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்